உங்களை இன்னும் அறியணும்ப்பா. உங்களை இன்னும் ரொம்ப நெருக்கமாக உங்களோட நான் இணையணும் ஆண்டவரே. அதுதான்ப்பா எங்கள் தேவை. எங்கள் தேவை, எங்கள் வாஞ்சை, எங்கள் ஆசை எல்லாம் அப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிறதாப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. ஓ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும்ப்பா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம். 14ஆம் வசனம், 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட மோசே ஒன்று தான் கேட்குறேன், ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும்ப்பா, உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும். ஆண்டவரும் கேட்டபடியே என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மோசே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், என்னென்னா உங்கள் சமூகம் மட்டும் என் முன்னாடி போகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. உங்கள் சமூகம் என் முன்னாடி போகலன்னா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு உங்கள் கண்ணில் கிருபை கிடச்சிது, எனக்கும் என் ஜனங்களுக்கும் உங்கள் கண்ணில் கிருபை கிடச்சிதுன்னு எப்படி தெரியுமா நாங்கள் அறிஞ்சுப்போம்? உங்கள் சமூகம் என் முன்னாடி போனாதான்ப்பா, உங்கள் பிரசனம் என் கூட இருந்தால் தான் ஆண்டவர். எத்தனை பேர் அந்த பிரசனத்துக்காக ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் கூட இன்னும் நான் நெருங்கணும், அவரை நான் கூப்பிடணும், நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் இறங்கி வரணும். எப்படி யாரெல்லாம் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க? உள்ளத்தின் ஆழத்துலேருந்து எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் எடுக்கும். நான் பைக்கு ஓட்டிகிட்டு வரும்போதே நான் ஜோமன்ட்டே வருவேன். ஆராதனைக்காக கிளம்பி வரும்போது நான் ஜோமன்ட்டே வருவேன், எனக்கு ஆராதனை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜோமன்ட்டே வருவேன். ஒரு நாள் ஜோம் பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே ஆண்டவர் என் கூட இருக்கிறதும் அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும்ல. எனக்கு அன்றைக்கி காலையில் அப்படி இல்லை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, நீங்கள் காணோம், நீங்கள் இல்லை. எப்போவுமே நான் காலைல எந்திரிச்சு சர்ச்சுக்கு வரும்போது, நான் பைக்கில் வரும்போது நீங்கள் இருப்பீங்களேப்பா, இன்றைக்கி நீங்கள் இல்லாத மாதிரி நான் தோணுது. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே கோச்சிக்கிட்டீங்களாப்பா என் மேலே உங்களுக்கு எதாவது வருத்தமா ஆண்டவர்? என்னை எதில் வேணால் தண்டிச்சிருங்கப்பா, இப்போ கூட கீழே விழுந்து என் கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் பிரசனத்தை மட்டும் என்கிட்டருந்து விளக்கிறாதீங்கப்பா. ஆண்டவரே நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வேணும், ஒரு கார் வேணும், இல்லை எனக்கு இந்த ஆசை இருக்குது, இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. இல்லை நம்ம கேட்குறது தப்பு கிடையாது, நம்ம அப்பா கிட்ட நம்ம கேட்காம எங்கே போக போகிறோம்? அவரை விட்டால் யார் இருக்கா நமக்கு? அதனால் அவர்கிட்ட கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் இது வரைக்கும் என் ஜபத்தில், என் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து என் ஜபத்தில் ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லை. ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான்ப்பா வேணும், எனக்கு உங்கள் பிரசனம் இல்லாத அந்த நாள் எனக்கு வேணாம்ப்பா, உங்கள் பிரசனம் இல்லாத அந்த நிமிஷங்களுக்கு வேணாம்ப்பா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்கப்பா, உங்கள் பிரசனம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எங்கே உங்கள் பிரசனம் இருக்குதோ, எந்த வீட்டிலலாம் சமாதானம் இல்லாமல் இருக்குதோ, எங்கே அவர் பிரச்சனை நிரப்புதோ அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஒருவேளை நீ பலவீனப்பட்டு இருந்திருக்கலாம், மனசில் பலவீனம் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒன்று தான் கேட்க போகிறீங்க, என்னென்னா ஆண்டவரே உங்கள் பிரச்சனை என்னை நிரப்பட்டோம்ப்பா. மோசே கேட்டது போல் உங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை இல்லாத வருமானம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் பிரசனம் இல்லாத எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு எத்தனை பேர் உண்மையை ஆராதிக்க போகிறீங்க? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி
சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. ஓ, இப்ப ரெண்டு கையும் மேல உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓரிதர கபஷரலதரிக்கோனோதரோ அவர் பிரசன்னம் மகிமையாய். ஓ தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த ஓ நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம். ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் க்ளோரியஸ் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ அதிகாலமே தேடுகிறேன் நான், அதிகாலமே ஓ தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே அதிகாலமே தேடுகி, என் ஆசை நீங்க தான்ப்பா. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன். இப்ப ரெண்டு கையும் மேல உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒருவேளை உலக அன்பு உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். எனக்குன்னு யாரும் இல்லை ஆண்டவரே நேசிக்கிறதுக்கு, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. இல்லை இல்லை, ஒரு நாளும் அவர் யாருடைய அன்புமே புறக்கணிக்காத ஒரு தேவன். மனுஷங்க தான் அந்த அன்பை புறக்கணிக்கலாம்.
நம்ம தேவைப்படாத போது நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒன்றுமே அவர் கேட்கல. அவர் கேட்குறது என்ன தெரியுமா? அவர் பிரச்சனத்துக்காக நம்ம ஆசைப்படுறோமா? ஆண்டவர் ஒன்று கிட்டி சேரும்னு ஆசைப்படுறோமா? ஆண்டவர் இல்லாத நாள் நமக்கு துக்கமாக இருக்குதா? ஆண்டவர் இல்லாத நாள் வேணான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நிமிஷம் விலகிட்டாருன்னா உங்கள் கண்ணில் தண்ணி வருதா? எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தான் நோக்கி சொல்கிறார். அவர் ஒரு நாள் உங்கள் அன்பை அவர் புறக்கணிக்கிறதே இல்லை. உங்கள் அன்பை அவர் வேணான்னு சொல்கிறதே இல்லை. நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மையாக ஆராதிக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் விசுவாசமாக சொல்கிறேன், அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல பலவீனத்துக்கு வேலை இல்லை. அவர் பிரச்சனம் நதியை போல பாய்கிற இடத்துல ஆமென், அங்கே பலவீனங்கள் அல்ல, சோர்வு இல்லை. அந்த வஸ்திர தொங்கலோட ஓரத்தோட வல்லமை இன்னைக்கும் குறையாமல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே ஆராதிக்கிற இடத்திலே உண்மையாய் அவர் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே இந்த இருதயத்தை உற்று நோக்கி பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் இருதயத்தை கிழிச்சு பாருங்க, இதில் வேறொரு ஆசை இல்லை, வேறொரு தேவை இல்லை, என் ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாக அவரை தேடுகிறீங்களோ அவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் பிரசன்னத்தை இன்னைக்கு அளவில்லாமல் ஊற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த பிரசன்னம் உங்களை உயர்த்தும், அந்த பிரசன்னம் உங்களை பலப்படுத்தும், அந்த பிரசன்னம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும், உங்களை ஒரு நாள் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிரும். எப்படி நீ மேலே வந்த, எப்படி நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது கேட்கும் போது நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், என் பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்கு. என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அது என் ஆண்டவர் பிரசன்னம். விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும், ஓஹோ உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு உங்க நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க முகவரி, உங்க பிரசனம்தான், உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி.
உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தை அளவில்லாமல் ஊற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே.